என் மனைவி வழியுடைய உறவுமுறையின் வழி வந்த குலதெய்வ கோயில் தாங்க இடக்கை ஐயனார் கோயில். இது எங்கே இருக்குங்க அப்படின்னா, விருத்தாச்சலம் பக்கத்தில் உள்ள பெண்ணாடன்ற ஒரு ஏரியாங்க. அங்கே தான் இந்த குலதெய்வ கோயில் இருக்குது. எங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க குடமுழுக்கு கும்பாபிஷேக விழாவுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் அந்த கோயிலுக்கு போனோங்க. நிறைய அனுபவங்கள் அந்த கோயிலுக்கு போகும் பொழுது. நல்ல கூட்டங்க, சரியான கூட்டம். ஒரு சாதாரணமாக தான் இருக்கும்னு நினச்சி நாங்கள் போனோம். குலதெய்வ கோயில்னா என்ன ஒரு 5, 6 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க, பொங்கல் வைப்பாங்கன்ற மாதிரி தான் போனாங்க. அப்படி இல்லைங்க. மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக அந்த விழாவை அவங்க சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அந்த கும்பாபிஷேக குடமுழுக்கு விழாவை பெரிய வரலாறு மிக்க கோயிலுங்க இந்த கோயில். 2005 முதல் குடமுழுக்கு விழா பண்ணியிருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2026 இப்போ தாங்க இந்த கோயிலுக்கு குடமுழுக்கு கும்பாபிஷேக விழா பண்ணுறாங்க. இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருங்கல்லாலேயே கட்டியிருக்காங்க. ஆமாங்க. எங்கே எப்படி கட்டியிருக்காங்கன்னா, நிலைவாசல்களுங்க, அப்புறம் கருவறை, அர்த்தம மண்டபம், மகா மண்டபம், அப்புறம் நிலைவாசல், கால்கள், மூடுகால்கள், மேல்தளம், கீழ்த்தளம் அப்படின்ட்டு எல்லாமே கருங்கல்லால் கட்டினது தாங்க இந்த கோயிலுடைய தனி சிறப்பு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பங்காளிகள்லாம் ஒன்று சேர்ந்து தான் குலதெய்வ கோயிலுக்கு வரணுன்ற மாதிரி ஒரு விஷயம் ஐதீகம் இருக்குங்க. அது பாருங்கள், ஒரு அருமையான விஷயங்க. ஒற்றுமையை அது நிலைநிறுத்துது. குலதெய்வம் கோயில்ன்ற ஒரு விஷயம், ஒரு காரணத்தை வச்சு நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்ம கலந்துக்கிறது ஒரு ஒற்றுமையை குறிக்குதுங்க. அது மாதிரி குலதெய்வ கோயில்ன்றது ஒரு ஆற்றல் மிக்கதுங்க, சக்தி மிகுந்தது. அது எல்லாரும் உறவினர்கள்லாம் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பேசி மகிழ்றதுன்றது இந்த குலதெய்வ கோயிலில் தாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பாரதிராஜா படங்களில் தாங்க இந்த மாதிரி காட்சிகளை நான் பார்த்துருக்குறேன். பட் நேரடியாக சென்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருந்தது. உறவு முறைகளோடு சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டு மனதில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து சந்தோஷமாக ஒன்றா உணவருந்தி வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு பாக்கியங்க அது. அந்த குடிப்பினை எனக்கு இந்த இடக்கை ஐயனார் அந்த குலதெய்வ கோயில் எனக்கு கொடுத்துருக்கு. அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியான விஷயம். ரொம்ப அருமையான வேலைப்பாடுங்க. அங்குள்ள யானை, அந்த குதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக அதை செதுக்கியிருக்காங்க பாருங்கள். ஒரு 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 உள்ளடங்கி தாங்க இருக்குது. ஆனால் ரொம்ப நாள், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த கோயில் மேலெழும்பி வந்திருக்கு. இந்த பாட்டி கூட அதை பற்றி சில வரலாறுகள்லாம் சொன்னாங்கங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பாருங்கள், அந்த குதிரையை பாருங்கள், குதிரைக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்கள். அது கூட ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாமே என்னுடைய உறவினர்கள் தாங்க. உறவினர்களோடு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்த இந்த இடக்கை ஐயனார் கோயில் விழாவில் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நேயர்களுக்கு இதை பதிவு பண்ணிட்டுருக்காக தாங்க இந்த வீடியோ நான் உங்களுக்காக நான் போடுறேன். தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க லைட் சாங் யூடியூப் சேனலில். நீங்களும் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக பொங்க வச்சு குலதெய்வத்தோட அருளை பெறுங்க. அதுதாங்க என்னுடைய ஆசையும். நன்றி, வணக்கம்.